இந்த பயம் இருக்கணும். ஒண்ணு இதுல வந்து பாக்குறீங்க, இப்படி போய் பாக்குறீங்க, என்னத பாக்குறீங்க? இல்ல உன் பாட்டுக்கு பெட்டிக்கார் வாசிக்கிறதா எட்டி எட்டி பார்த்தேன். அப்படியா? நீ என்ன நினைச்சிட்ட? நீ ஏதோ நீங்க இப்படி போக முடியாதானே? அம்மா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி போறது பழக்கம் உண்டுதான். அதுக்குன்னு ஓயாம அந்த பக்கமே பின்னாடியே போவோம். பின்னாடி அந்த மாதிரி பழக்கத்துக்கு நான் போக கூடாதுமா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு மனுஷன் முன்னுக்கு வரணும். என் வாத்தியார் என்ன சொல்லணும்? முன்னாடி போடா, முன்னாடி போடணும் தான் சொல்லணும். முன்னேறுப்பா. அப்ப நான் முன்னாடி வந்தேன்னா உனக்கு என்ன அர்த்தம்? நீ முன்னுக்கு வர போறன்னு அர்த்தம். முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா எத்தனை மாசத்துல நீ முன்னுக்கு வரணும்? சரி 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 அது போட்டோம். இப்ப நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்களா? என்ன மாம்பழ வியாபாரம்? அதாவது இங்கிலீஷ்ல பைனாப்பிள் சொல்லுவாங்களா? தானே மேங்கோ. வேற என்ன? அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழம்னா இப்ப தம்பி பழத்துக்கு என்ன சொல்லுவாங்க? வாழைக்கான்னு சொல்லுவாங்க. சரி 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 ரொம்ப ரொம்ப நீ பல்ல நெருந்து கடிக்கிற நுணுங்கி கொட்ட போது பாத்துக்கிட்டே இருக்கு. இப்ப மாம்பழ வியாபாரம் பண்ணது அதுல எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? மாம்பழத்துக்கு எனக்கு ஆசை வந்துச்சு. மாம்பழம் எவ்வளவு? 30 ரூபா. என்ன இருக்குற என்ன இருக்குற? 30 ரூபா தான் ஒரு கிலோ. சீசன் ஆயிடுச்சு. 30 ரூபா ஒரு கிலோ வாங்கிட்டு. ஒரு கிலோ 30 ரூபானா என்ன பண்ணிக்கிறீங்க? சொரிஞ்சுட்டு இருக்கேன். என்னமா கேக்குற? காசு எடுக்க வேண்டாமா? அதிகிதோ காசு எடுக்க நீ சொல்லுற போறியா? காசு எடுக்க வேணுமா? உனக்கு காசு வேணுமாமா? உன் கூட அந்த உடம்புக்கு அதிகமா என்ன தெரியுதுல்ல? முருகா காசு நாங்க ஆம்பளையே டிராயருக்கு வச்சிருப்போம். நீங்க பொம்பளை எங்க வச்சிருப்பீங்க? ஏய் நான் அப்பல இருந்து அந்த பஞ்சாயத்துல பண்ணிக்கிறீங்க. காசு கூட வேணாம் போய் அங்கிட்டு. அப்படியெல்லாம் இல்லம்மா. நான்லாம் காசு இல்லாம எதுவுமே சாப்பிடுறது கிடையாது. ஏன்னா நாளைக்கு சொல்லி காமிக்கிற மாதிரி வந்துடும். சுட்டி காமி இப்ப காசு வேணாம்னு சொல்ற. நீ ஏன் வேணாம்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எங்க காசு வச்சிருப்பீங்க? இங்க இருந்து எடுத்து கொடுப்பீங்க. நாங்க மட்டும் வாங்கிட்டு போவோம். அது மட்டும் உனக்கு நல்லா இருக்கும். நீ மட்டும் டவுசர் போட்டிருந்தா இதுல இருந்து எடுத்து கொடுக்குறீல்ல? செல்ல முதற்கொண்டு இதுல இருந்து தானே வச்சு எடுக்கிறீங்க. ஆமா கொஞ்சம் ஒரு போன் பண்ணினா ஹீட்டா இருக்குது. நீங்க எல்லாம் நைட்டியை போட்டுட்டு இதுக்குள்ள கொண்டு வச்சுக்கிறீங்க. பாக்கெட் ஒன்று தயார் பண்ணிருக்காங்க. நாங்க உங்களை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும். சும்மா ஐடியா வா கிளப்பாது. என்னப்பா விட மாப்பிள்ளை என்ன சொல்றேன் ஒரு கிலோ மாம்பழம் 30 ரூபா தான் கேட்கிறேன். சக்தி இருக்கு. 150 ரூபா வச்சிருக்காப்ல. ஆமா என் கையில காசு இல்ல. பாவம் உன்னை பார்த்தா வயிற்று கடுப்பா தெரியுற. வயிற்று பொழப்பு காண்டி நிக்கிற. நீ சும்மா ஒண்ணு தர வேணாம். ஓசி அவங்க கொடு. அப்பா அம்மா ஓசி எங்க ஆரம்பிச்சா இலவசமா எனக்கு 2 கொடு. எல்லாரும் புரிஞ்சுதான் பேசுறீங்களா? புரியாம பேசுறியா? ஓசி சும்மா இலவசம். இதெல்லாம் சும்மா தான். யாருமே காசு கொடுத்து வாங்கலாம முடியவே இல்லை. எல்லாம் ஓசிலே வாங்கிட்டு முடிக்கிறதே இல்லாம முடியல. எல்லாத்தையும் மாத்திட்டாங்களா? அட பாவியலா பாவியலா. சரி உன் பிரச்சனை உன்னோட வச்சுக்க. இந்த இடத்துல நானும் பண்றேன். என்ன வேலை? நான் ஏற்கனவே ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டேன். அந்த வியாபாரம் நட்டமா போயிடுச்சு. ஏன் இவ்வளவு ஆச்சரியப்படுற? வருஷத்துல தீபாவளி போகிற மாதிரி எனக்கு வியாபாரம் நட்டமா போவாதாங்க? நஷ்டமா போயிடுச்சுமா? நஷ்டம். அது என்ன வியாபாரம் கேட்கலையே? என்ன வியாபாரம்? வெயில் நேரத்துக்கு அம்புட்டம் வெம்பி போய் வீணாக போயிடுச்சு. தர்பூசணி தர்பூசணி அந்த வியாபாரத்தை தான் நான் பார்த்துக்கிறேன். தர்பூசணி இனிமே தர்பூசணி ஜூஸ் குடிக்கவே மாட்டேன். இதே மாதிரி ஒரு பொம்பளை பண்ணிட்டு நான் கேட்டேன். வண்டியில போயிட்டு இருக்கும் போது இந்த ரோட்ல போட்டு வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த டான்ஸ்கார பிள்ளைகிட்ட கூப்பிட்டு இங்க வரமா குதிரை முட்டை கிடக்குது அப்படின்னு. உடனே அந்த பிள்ளை எனக்கு அது சொல்லி கொடுக்குதான். அது குதிரை முட்டை இல்லைன்னு தர்த்திர பூசணிச்சு. அது யாரு தெரியுமா? அதுதான் நம்ம டான்ஸ் சோதிக்காய். ஆமா உங்கள்ட்ட கேட்டா
அப்ப இந்த பிள்ளைக்கு என்ன இதுவும் ஏரியா தானே யாரும் பழைய ஏரியா வராம இருந்தா சரி. இப்ப இந்த இடத்துல அது கஷ்டமா போயிடுச்சு. இந்த இடத்துல நான் புதுசா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேலை? இந்த இடத்துல நான் மாமா வேலை பார்த்துக்கிட்டேன். மாமா எனக்கு 2 டோக்கன் கொடுடா மாமா. நான் என்ன பத்தால இருக்க கக்கூசில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாமா வேலை பார்க்கறேன், நீ 2 டோக்கன் கொடு. மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப உள்ள வர அவர் கட்டறான் கீழ பண்றேன். என்ன புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேற என்ன வேலை? மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மாமா வேலைனா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேற என்ன வேலை? மாமா வேலைனா எங்க மாமா பாத்துக்கிட்டு வேலை நான் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாமா என்ன வேலை பார்த்தாரு? அத்தை யாரு அத்தை? அத்தை யாரு அத்தை? நான் எப்படி உனக்கு அத்தை ஆக முடியும்? எங்க மாமா உன்னை வேலை பார்த்தாரு, எனக்கு அத்தை தானே. மாமா எங்க என்ன வேலை பார்த்தாரு? நீ தானே சொன்ன உங்க மாமா என்ன வேலை பார்த்தாருன்னு. என்ன வேலை? அவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாருன்னு அதான் நானும் உன்னை அத்தையை கூப்பிட்டேன். அவர் வேற ஏதாவது தொழில் பண்றாரா? இறைவா ஆண்டவன் என்ன இப்ப சொல்றேன். அம்மா மாமா இங்கிலீஷ்ல பழங்களுக்கு பேரு ஃப்ரூட்னு பேரு. பொம்பளைகளுக்கு தான் ஃப்ரூட் அப்படின்னு முடினாக்கு, ஆண்களுக்கு அடிநாக்கு ஃப்ரூட். அம்மா வாழைப்பழம், அம்மா வாழைப்பழம், எனக்கு எடுத்த பழம், இது எல்லாம் வாக்கு பழம், இது தண்ணி எடுத்த பழம், இது எல்லாம் வாக்கு பழம், உனக்கு ஒத்த பழம், உனக்கு ஒத்த பழம். இந்த இடத்துல நான் பனானா பைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பனானா பைனான்ஸ், பனானா பனானா பைனான்ஸ். ஆமா, பனானா வாழைப்பழம், பைனான்ஸ்னா விற்கிறது. வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாழைப்பழத்தை கொடுத்து. வாழைப்பழத்தை கொடுத்து ஆமா ஆமா, வாழைப்பழ சீப்பு, ரொம்ப சீப்பு. வாழைப்பழ சீப்பு சீப்பு சிப்பா. இந்த சீப்புல தலை மட்டும் சீவ முடியாது. ஒரு வாழைப்பழ சீப்பு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி விலை சீப்பு. சாப்பிடுறா ஏடா என்னடா பூரி கூடு வேணாங்கிற, வாழைப்பழம் வேணாங்கிற, காஃபி கொடுத்தா வேணாங்கிற, டீ கொடுத்தா வேணாங்கிற, பண்புட்டாப்பழம் வேணாங்கிற, என்னப்பா? அப்ப இந்த இடத்துல நான் வாழைப்பழம் வியாபாரம் பண்றேன், நீ மாம்பழம் வியாபாரம் பண்ற. நம்ம 2 பேருக்கு எவ்வளவு ஒற்றுமை தெரியுமா? எங்க ஒற்றுமையா இருக்கு? ஒற்றுமை தானே சொல்றேன். என் பழம் கீழே இருக்கு, உன் பழம் மேல இருக்கு. எவ்வளவு ஒற்றுமை தெரியுமா? என்னையா சொல்ற? அசிங்கமா தெரியுங்க. நான் பேசுறேன்னா அசிங்கமாவே தான் போகுது. என்ன பண்றது? தமிழ்ல கொச்ச கிடக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தமிழ்ல கொஞ்சம் கிடக்குதா? நான் ஒண்ணு கேட்கிறேன். உன் பழம் மேல இருக்கு, என் பழம் கீழே இருக்குன்னு இல்ல. உலகத்துல சிறந்த கனி முக்கனி, மா பழா வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. மா பழா வாழைங்கிறதுல மாம்பழங்கிறது வருஷ பிரகாரம் பார்க்க போனோம். மாம்பழங்கிறது எங்க இருக்கு? மேல இருக்கு. வாழைப்பழம் எங்க இருக்கு? கீழ இருக்கு. ஓம்பழம் எங்க இருக்கு? மேல. ஏன் பழம் கீழ இருக்கு. அதத்தான் நான் சொல்றேன். நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் தப்பா நினைக்கலையா? இப்ப எது சொன்னாலும் சரியா இருக்கீங்க. இப்ப மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் ஒண்ணா போட்டு கொஞ்சம் கருப்பட்டி போட்டு பண்ணோம்னா என்ன வரும்? இது பஞ்சாமிர்தமா வரும். இந்த பஞ்சாமிர்தத்தை எப்படி கடிச்சிட்டீங்கன்னு தெரியுமா? நக்கிதையா சாப்பிடணும். அப்ப நீ சொல்றப்ப நான் சாப்பிடுறேன்ல, அப்ப நான் சொல்லும்போது நீங்க ஒத்துக்க மாட்டேங்க. இது கையில ஊத்துற, நீ நக்கி சாப்பிடு. இப்ப உனக்கு எனக்கு போட்டி. இந்த போட்டியில நீயா இல்ல நானா அப்படிங்கிற ஒரே வார்த்தை ஓவன் வார்த்தை. டீலா? டீல் தான். நோ டீல் இல்ல. இந்த மாதிரி பிள்ளைய பேசுற மாதிரி பிள்ளைய போடுமையா? ஏன்னா டீல் அந்த பிள்ளை எவ்வளவு அறிவா பேசுறது மட்டும் பாரு. ஆனா நான் சொன்னா மட்டும் குற்றமா போயிருது. குற்றவாளியை நான் தாங்க. என்ன குற்றவாளியே? டீலா நோ டீலான்னு கேட்பாங்க. நோ டீலான்னு சொல்லக்கூடாது. நோ டீலான்னு சொன்னா தொங்கிடும். அது புரியாது. டீல் தான். உனக்கு தொங்கனா பிடிக்குமா நட்டம் பண்ணா பிடிக்குமா? ரெண்டா தான் பிடிக்கும். அப்புறம் என்ன சொல்ற? அப்புறம் சொல்ற. நான் ஏதோ அசிங்கமா பேசுனானா? நோ நோ. ராஜா ஓகே ஓகே.
ஓகே தேங்க்யூ ஆசீர்வா ஏமா கொஞ்ச நேரமா இப்ப எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. இப்ப என் பாட்டுக்கு ஒரு பெண் பாட்டு நாங்க ரெண்டு பாட்டு பண்ணோம்னா நீங்க ரெண்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்? அப்புறம் உட்காந்துருக்கீங்க பாடாம நான் கையை விட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு பாடிக்கிட்டு தானே பாருங்க ஆசிங்க நல்லா வாழ வந்துட போகுது நாக்கு ஏயா என்ன பஞ்சாப் மாலை அவுட்டு இருக்கீங்கன்னா வார்த்தைகள் புரியலையா? உங்களுக்கு நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு புரியும். அம்மா ஏதோ ஒரு வேலை நான் வந்தேன். வந்த வேலை மறந்து போச்சு. எதுக்கு வந்தேன்? அப்புறமாடி சொல்லித்தரேன். இப்ப சொல்றதுக்கு என்ன நேரம் இருக்கு நமக்கு? அப்புறமாடி நீ செய்யும் போது நான் சொல்லித்தரேன். மறைச்சு மறைச்சு தான் சொல்றேன். அங்கே நீட்டி மூலம் கேட்டு என்னமா என்னைய பார்த்துக்கிட்டு அப்ப பண்ணிய வேற கேட்கிற? பண்ணிய கேட்கல, ஏதாவது வந்தியே ஏதாவது செஞ்சுட்டு போனேன். செய்யலாம் தான் வர்றேன். ஆனா பாம்பற மாதிரி எதுக்கு வருதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. மறந்து வந்து போயிருக்கு. உனக்கிட்ட கேட்ட நீ ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிற. அண்ணே நீ நல்லா படிச்ச அறிவாளி தானே, பக்கத்துல போனல எதுக்கு நீ போனேன்? என்ன திருப்பி என்ன கேட்கிற? அவருக்கு அந்த மாதிரி சமாச்சாரமே தெரியாது. கிடுவாயா மட்டும் மேல கொண்டா மாட்டா கிராமிய பாட்டுமா? என்ன கிராமிய பாட்டு? அது என்ன பாட்டு? உட்காந்து வச்சிருக்குது எந்திரிச்சா கிராமிய பாட்டு போயிட்டு என்ன விளக்கம்? இல்ல இந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பாட்டுக்கு விளக்கம் வேணுமா? பாட்டுக்கு விளக்கம் தானே. ஆமா. எப்படி நான் சொல்றது? தாரியம்மா என்னை தாமது பண்ணுதாயி பக்கம் 4 பேரே புதுக்கோட்டைக்கு நடக்க வேண்டிக்கிறேன் மாமா, வேண்டிக்கிறேன். உட்காந்தா சிரிக்குதுங்க அப்படின்னா என்ன தெரியுமா? இப்ப எல்லாரும் உட்காந்துருக்காங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிரிச்ச மொத்தம் இருக்காங்க. அப்ப உட்காந்தா சிரிக்குதுங்க. வந்துச்சா கேட்டுருக்கேன் அப்படி என்ன உற்சாகப்படுத்துங்க. எந்திரிச்சா வணங்குதுங்க. தாரியம்மா மிருதங்கரனுக்கு நான் அழகு குத்துறேன் தாயி. வேண்டிக்கிறேன் மாப்பிள்ள, வேண்டிக்கிறேன். எந்திரிச்சா வணங்குதுங்கன்னா என்ன தெரியுமா? இப்ப இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எந்திரிச்சாங்க வச்சுக்க, நம்ம வந்த 10 பேர் என்ன பண்ணணும்? அண்ணே உட்காருங்க, ஐயா உட்காருங்க, ஐயா அம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு கையெழுத்து வணங்குறமா. அப்ப எந்திரிச்சா வணங்குதுங்க. இன்னமும் உனக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. உன் வீட்டுல நிலக்கணம் இருக்கா? அப்புறம் என் சந்தேகத்தை என்ன கேட்கிறேன்? உட்காந்தா சிரிக்குதுங்க
நல்லா பேசுறேன். எனக்கு கை ஒண்ணுதான் அழகா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆஹா வரைபடங்கள் வரைகிறதுக்கு வர 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 எப்படி ரேஷன் வரும் உனக்கு கையையே நான் வந்து உலகத்தா சிரிக்கிறீங்க. ஆமா உலகத்தா சிரிக்கிறீங்க. ஆ, நான் உன்னை கேட்கிறேன், என்ன? ஆம்பளை முதல்ல இருக்கிறத பொம்பளை முதல்ல இருக்கிறத ஆம்பளை தான் முதல்ல எந்திரிக்கணும். யோ, இங்கேயா? ஆம்பளை தான் எந்திரிக்கணும். நீ தான் எந்திரிக்க மாட்டேங்கிறியே. வச்சு கொடுத்துட வேண்டியதானே? கல்லுல வச்சு நச்சுரு. நான் என்ன வண்டு கடிக்கு மருந்தா கொண்டு வந்திருக்கேன். உனக்கு ஊரு இதா? எனக்கு ஊரு இது இல்ல. இது இல்லைன்னா ஊருக்கு பேரு புதுக்கோட்டை பக்கத்துல நரிமேடு. ஆஹா ஆஹா. உன் ஊர் புதுக்கோட்டை பக்கத்துல நரிமேடு. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம சொல்லுவோம். என் ஊர் முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. மறைச்சு சொல்லிக்க சொல்லு பார்ப்போம். அப்புறம் என்ன இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அப்புறம் சரியா? புதுக்கோட்டை. புதுக்கோட்டைக்கு பக்கத்துல நாய் பள்ளம். நரிமேடுக்கு முன்னாடி நாய் பள்ளம். நரிமேடுக்கு போகணும்னா நாய் பள்ளம் போய் தான் போகணும். நாங்க இருக்கிற ஏரியா பாரு எல்லாம் மிருகங்கள் தான். 2 பேரும் பக்கத்து வீடு. சரி, உன்னை நான் கேட்கிறேன், என்ன கேக்குறீங்க? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தெரியுமா? தம்பி உனக்கு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உனக்கு கல்யாணம் ஆகல. அப்புறம் அந்த பொண்ணு மட்டும் என் கல்யாணம் துணிய துணிய அதுதான் துணிதான். உனக்கும் கல்யாணம் ஆகல. இந்த பாப்பாவும் கல்யாணம் ஆகல. ஆமா, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகல. கல்லை கட்டி தொங்க விடுங்க. ஏம்மா, உன் வண்டி செட்டில் தான் கிடக்கா? பிச்சு புறானே. நான் இதை கொஞ்ச நேரம் பிச்சுக்க. உன் வண்டி செட்டில் தான் கிடக்கா? ஆமாங்க, சும்மா தான் கிடக்கு. நாய் பழத்திலே போய் கிடக்குது. என் வண்டி செட்டில் தான் கிடக்குது. எங்க நீங்க எங்க கிடக்குறீங்க? நாய் பழத்து பக்கத்துல ஒரு குளம் கிடைக்காது அதுலையா? உனக்கு தான் வாழ்க்கை இப்போ போட்டு போச்சு. அப்புறம் எங்க வண்டி நானும் போச்சு. எங்கப்பா ஏப்பா இவ்வளவு நுழையிங்க? ஏம்மா, உனக்கு காதல்லாம் என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்னது? எனக்கு தெரியவே தெரியாதே. தெரியாதா? எனக்கு காதல்லாம் தெரியாது. ஐயோ, அப்ப நான் யார்கிட்ட கேட்டு தெரியாம காதல் பண்றதா நல்லது. ஏன்? தெரிஞ்சு பண்ணணும்னு வச்சுக்க, ஒன்னும் மரத்துல கட்டி வச்சு அடிப்பாங்க. அதாடி. இல்லன்னா இது மாதிரி ஊர் கூட்டம் போட்டு பிரிச்சு வச்சுக்குவாங்க. தெரியாம காதல் எப்படி தெரியுமா? ஏங்க தெரியாம பண்ணோம்னா அது என்ன பண்றோம்னு தெரியாம போயிருமா? ஆமாமா, இது எங்க இருக்கு அது எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் காதலே நடத்தணும். அப்பதான் நம்ம சாப்பிடலாம். சரி, நம்ம 2 பேரும் காதல் எப்படி தெரியுமா பண்ண போறோம்? ஆமா, உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. என் பேர் ராணிஸ்ரீ. அவர் கூட சொன்னாரு என்னன்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன உனக்கு வந்து சாணி தெரியும் பேர் வச்சிருக்காங்க? ராணி தெரியல, ராணிஸ்ரீ. ராணிஸ்ரீ ராணிஸ்ரீ என்னை கேட்க மாட்டியா? உங்களுக்கு பேரு